ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி துவாதசி திதி. நாள் முழுவதும் உள்ளது. அஸ்த நட்சத்திரம் காலை 6:35 மணி வரை உள்ளது. பின்பு சித்திரை நட்சத்திரம் முழுமையாக உள்ளது. சித்த யோகம். இன்று சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:00 9 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை தவிர்ப்பது நலம். அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவர்கள் விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வலம் வந்த பின் சிவாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமியை மஞ்சள் புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். அதன் பின் அவர்கள் பணிகளை தொடரலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை தவிர்த்து அன்றாட வேலைகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று தனலாபம் கிட்டும். அவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு பெறுவர். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நலம் உண்டாகும். அவர்கள் எல்லா விதத்திலும் நலமாக இருப்பார். மன மகிழ்ச்சி கொள்வார். பிள்ளைகளினால் ஆக்கமும் ஊக்கமும் அவர்களுக்கு கிட்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் உற்சாகத்துடன் தங்களுடைய பணிகளை செய்வார்கள். மேலும் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு கூட்டத்தை சேர்த்து விடுவார்கள். நட்பின் வட்டாரம் பெருகும். கடகராசிக்காரர்கள் இன்று புகழ்ச்சி மாலையால் மற்றவர்கள் இவர்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். அவர்கள் செய்யும் காரியம் லாபகரமாகவும் மற்றவர்களை கவரும் விதமாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று லாபம் தரும் நாள். செய்தொழில் அதிக லாபம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகள் பாராட்டு பெறுவர். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்று பெருமை கொள்வர். துளாராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை. அவர்கள் செய்தொழிலில் கவனமாக இல்லாவிடில் அவர்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அல்லது கேஷியர் தொழில் செய்பவர்கள் அவர்கள் பணத்தை எண்ணும் போது கவனமாக எண்ண வேண்டும். அவ்வாறு எண்ணாவிடால் அவர்களுக்கு சில நட்டங்கள் வரலாம். அவர்கள் இன்று போக வேண்டிய கோயில் சிவாலயம். அங்கு சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அவர்களுக்கு எல்லாவித நன்மையும் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கொள்வார்கள். அவர்கள் செய்தொழில் லாபம் கிடைத்ததால் அவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அவர்களுக்கு சில விஷயங்களில் மறதி ஏற்படும். செல்போனை எங்காவது வைத்துவிட்டு அதை திரும்ப திரும்ப தேடிக்கொண்டிருப்பார்கள். அல்லது பணத்தை எங்காவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். ஸ்கூட்டரில் செல்பவர்கள் ஸ்கூட்டர் சாவியோ, காரில் செல்பவர்கள் காரில் சாவியோ எங்கோ வைத்துவிட்டு அதை தேடிக்கொண்டிருப்பார்கள். அதனால் மறதி மிகும் என்பதால் இன்று அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று தூப்புக்கரணம் 9 முறை போட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுக்கு மறதி அகலும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று இன்பமாக இருப்பர். அவர்களுக்கு எல்லா தொழிலிலும் எல்லா விதத்திலும் அனுகூலமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமாக இருப்பதால்
அவர்கள் செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் இருப்பவர்கள் அவர்களுடைய நண்பர்களுடன் பேசும்போதோ அல்லது அதிகாரிகளிடம் பேசும்போதோ கவனமாக பேச வேண்டும். அவ்வாறு பேசாவிடில் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதை தவிர்ப்பது நலம். நன்றி, வணக்கம்.